வெல்கம் டு சென்டம் மேப். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் எக்கனாமிக்ஸ். பொருளியல்ல 5 இயர் பிளான் மாடல் அண்ட் அசஸ்மெண்ட் 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பாடம், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ஓகேவா? நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக எல்லாமே கவர் ஆயிரும், ஓகேவா? வாங்க லெசனுக்குள்ளே போவோம். பாருங்கள், எக்கனாமிக்ஸில் சிலபஸில் ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு இருக்கும். அது நம்ம கவர் பண்ணிட்டோம், ஓகேவா? அடுத்து 5 ஆண்டு திட்டங்கள் தான் அடுத்த முக்கியமான அந்த செக்மெண்ட் போர்ஷன். என்னென்னா 5 ஆண்டு திட்டங்கள், ஒரு மாதிரி மதிப்பீடு. இதோடு தொடர்புடைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, நிதி ஆயோக் எல்லாமே இந்த பாடத்தில் நம்ம கவர் பண்ணிடுறோம், ஓகேவா? வாங்க லெசனுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்டு பார்த்துருவோம். இந்த 5 ஆண்டு திட்டம்னா என்ன, இது எப்படி வந்துச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா 1920 பின்னால் போகணும், சுதந்திரத்துக்கு முன்னால், ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா 1920லேருந்து 1930 வரை இந்த காலகட்டங்கள் பொருளாதார பெருமந்தம், கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் ஒன்று ஏற்பட்டுச்சு. இதில் பொதுவாக பொருளாதார பெருமந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 1930பாங்க. ஏன்னா அது உச்சகட்டம், அதனால 1930பாங்க. ஆனால் அது திடீர்னு வராது. இந்த எக்கனாமிக் டிப்ரெஷனுங்கிறது திடீர்னு வர்றது கிடையாது. அதோட சிம்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டே இருக்கும். கடைசியாக அந்த பொருளாதார பெருமந்தம் வரும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்ட போது உலக நாடுகளை வெகுவாக பாதித்தது. பல வல்லரசு நாடுகள் பாதிக்கப்பட்டது. ஆனால் அந்த யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ரஷ்யா மட்டும் பெரிதாக எந்த அளவும் பாதிக்கப்படவில்லை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள்லாம் கொஞ்சம் உற்று நோக்குறாங்க ரஷ்யாவை. ஏன் ரஷ்யா மட்டும் இந்த பொருளாதார பெருமந்தத்தில் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஜோசப் ஸ்டாலின் அப்படிங்கிற அதிபர் இருந்தார். அவர் பொருளாதார திட்டமிடல், பிளானிங் அப்படின்னு ஒரு 7 இயர் பிளான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு ரீசனால தான் ரஷ்யா அந்த பெருமந்தத்தில் பெரிதாக பாதிப்படையவில்லை. அப்போ இந்த படித்த இளைஞர்கள், பொருளாதாரம் படிப்பவர்களுக்கு அது ஒரு பாடமாகவே ஆயிடுச்சு. அப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலையும் பல பொருளாதார மேதைகள் இருந்தாங்க, அவங்களும் அதை கவனிச்சாங்க, ஓகேவா? அப்போ நம்ம சுதந்திரமே அடையலை அப்படின்னாலும் இந்தியாவுக்கும் ஒரு திட்டமிடல் வேண்டும் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியா சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னவே அரசியலமைப்பு எப்படி உருவாக்குறது அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இளம் தலைவர்கள். அதே மாதிரி தான் இந்த திட்டங்கள் வகுப்பது பற்றி அப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? இப்போ புரிஞ்சா? அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்னா, திட்டமிடுதலின் தந்தை அப்படின்னு பொதுவாக கேட்டாங்க அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின் சொல்லணும். 1928 திட்டமிடல் அவங்க கொண்டு வந்தாங்க. பொருளாதார பெருமந்தம் 1930 ஏற்பட்டது, அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது, ஓகே? இதுதான் முக்கியமானது. அவங்க ரஷ்யாவில் பண்ணது 7 இயர் பிளான், ஓகே? அதை அவ்வளோ டெப்த்தாக நம்ம கேட்க மாட்டாங்க. அதோட தாக்கம் தான் உலக நாடுகள் திட்டமிடல் நிறைய நாடுகள் பண்ணாங்க. ரஷ்யாவில் பண்ணது சோசியலிசம், ஓகே? அந்த மைய திட்டமிடல் அப்படிங்கிற சோசியலிசம் மாடல். இப்போ இதான் இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு லெசனாக இருக்குது இதில், ஓகேவா? வாங்க லெசனுக்குள்ளே போவோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர் எம் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு 1936. அதில் இந்த 5 ஆண்டு திட்டங்கள், அதாவது பொதுவாக திட்டமிடல் இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு, இந்தியாவை பற்றியும் எழுதியிருக்காரு, ஓகேவா? அதனால திட்டமிடுதலின் தந்தை யார் அப்படின்னு இந்தியாவுக்கு கேட்டாங்க அப்படின்னா சர் எம் விஸ்வேஸ்வரையாவை சொல்லணும். இவர் யார் அப்படின்னா ஒரு மைசூர் திவான், அந்த திவான் ஃபேமிலியை சேர்ந்தவர், ஒரு என்ஜினியர். இன்னைக்கு என்ஜினியர்ஸ் டே, இவரோட பர்த்டேவை தான் கொண்டாடுறாங்க. ஒரு அரசியல்வாதி, புத்தகங்களும் எழுதியிருக்கார், ஓகேவா? இவர் அப்படி சொல்லியிருக்காரு. அடுத்து இந்த திட்டங்களை வகுப்பதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திட்டங்களை உருவாக்கும், ஓகேவா? திட்டக்குழு அப்படிங்கிறது திட்டங்களை உருவாக்கும். அது திட்டக்குழுங்கிறது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து அதை செயல்படுத்துவது பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், என்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதை செயல்படுத்தும், ஓகேவா? அந்த செயல்படுத்துறதுக்கு தேவையான நிதியை யார் கொடுப்பாங்க அப்படின்னா நிதிக்குழு, ஓகே? அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். நிதிக்குழு தான் அதற்கான நிதியை கொடுக்கும். ஒரு வருஷம் கூட கேட்டாங்க, நிதிக்குழுவின் முக்கிய பணி என்ன அப்படின்னா மத்திய அரசின் வருவாயை மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கும் மிக சிக்கலான ஒரு பணியை தான் நிதிக்குழு பண்ணுது, ஓகேவா? அப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா 16வது நிதிக்குழுவின் தலைவராக அரவிந்த் பனகாரியா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஓகே? வாங்க தொடர்ந்து பார்ப்போம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டமிடல் சம்மந்தமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால, பாம்பே திட்டம் அப்படின்னு ஒன்று 1944 சொல்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஸல் மாதிரி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு எல்லாம் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாம்பே திட்டம் அப்படின்னா என்னன்னா, பம்பாயில் உள்ள முன்னணி தொழிலதிபர்கள் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம திட்டமிடல் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸல் ரெடி பண்ணுறாங்க. அதுதான் பாம்பே திட்டம் 1944. ஓகேவா? அடுத்து காந்திய திட்டம். இப்போ காந்திய பொருளாதாரம் மாதிரி எதனை அடிப்படையாக கொண்டதுன்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது, புக் பேக் கொஸ்டின் இருக்குது. ஒழுக்க நெறியை அடிப்படையாக கொண்டது. காந்தியடிகள் வந்து கிராம பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். இதெல்லாம் இந்த காந்தி, ஆச்சாரியா வினோபா பாவே இவங்களோட கருத்துக்களை கொண்டது தான் இந்த காந்திய திட்டம் அப்படிங்கிறது. இந்த காந்திய திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. எஸ்.என். அகர்வால், ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அவர் தான் காந்திய திட்டத்தை வந்து முன்மொழிந்தார். இது எல்லாமே என்ன செய்கிறாங்க, முன்மொழிகிறாங்க, எங்கேயும் செயல்படுத்தலை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கள் திட்டம். மக்கள் திட்டம் அப்படின்னு எம்.என். ராய் கொண்டு வந்தார். ஒரு ஃபெமிலியரான ஃபேமஸான ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் எம்.என். ராய் மக்கள் திட்டம்னு ஒன்று கொண்டு வர்றார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விவசாயம் இதுக்கெல்லாம் தேவையான அந்த இடுபொருட்கள் எல்லாமே அரசே வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் மக்கள் திட்டத்தில் சொல்லியிருப்பார். அடுத்து சர்வோதயா திட்டம். சர்வோதயா திட்டம் 1950 வந்து உங்களுக்கு ஜெயபிரகாஷ் நாராயண், ஜேபி நாராயண் வந்து சர்வோதயா திட்டம் கொண்டு வர்றாரு. சர்வோதயம் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு ஒரு வருஷம் எக்ஸாமில் கேட்டாங்க. சர்வோதயம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் மேம்பாடு. சர்வோதயம் அனைவருக்கும் மேம்பாடு அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்திய திட்டமிடலை யார், நேரு தான் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறாரு. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு ஐடியா கொடுக்குறாங்க, எல்லாரோட ஐடியாவும் ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 60 நாடுகளிலிருந்து சூறையாடி எடுக்கப்பட்டது அப்படிம்பாங்க. 60 நாடுகள் அரசியலமைப்பை படித்து அதில் உள்ளதை முக்கியமானது நமக்கு என்ன ஷூட் ஆகுமோ அதை தான் பிக் பண்ணி எடுத்தாங்க. அதே மாதிரி தான் திட்டமிடுறதுக்கு 1000 பேர் 1000 திட்டம் சொல்லலாம். ஆனால் நமக்கு எது வந்து ஒத்து போகும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நம்ம திட்டமிடல் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி முறையில் திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா திட்டமிடலின் வகைகளே நிறையா இருக்குது. மைய திட்டமிடுதல், மக்களாட்சி முறையில் திட்டமிடுதல், அது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து மக்களாட்சி முறையில் திட்டமிடல் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட இந்த சட்டங்கள் இயற்றுவது, இந்த பொருளாதார திட்டமிடல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், பட்டியலில் வந்து 3 வகைப்படும்: மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இதில் பொதுப்பட்டியல் கான்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் மத்திய அரசு இயற்றும் சட்டத்தை வந்து மாநில அரசு இயற்றும் சட்டமானது மீறுவதாக இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் வச்சுருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இது எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிட்டே இருக்குது, இந்திய திட்டமிடுதலின் தந்தை அப்படின்னு பொதுவாக கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இடைக்கால அரசுலேயே அவர் பிரதமர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் 1963 வரையும் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். ஓகே, அடுத்து பாருங்க. இந்த ஜவஹர்லால் நேரு கிட்ட தான் அந்த கேசி நியோகி என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓகே, யாரு சொன்னது நேரு கிட்ட? கேசி நியோகி. இது வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. திட்டங்களை செயல்படுத்த திட்டக்குழு என ஒன்று வேண்டும் என நேருவை வலியுறுத்தியவர் யார் அப்படின்னா கேசி நியோகி. இந்த கேசி நியோகி நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்டது மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிக்குழுவின் முதல் தலைவர் இந்த கேசி நியோகி தான். நிதிக்குழு எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 22 நவம்பர் 1951, 22 நவம்பர் 1951 அந்த டேட்டில் தான் நிதிக்குழு கொண்டு வரப்பட்டது. ஆர்டிகிள் 280 உங்களுக்கு நல்லா தெரியும், இது ரொம்ப முக்கியம். அதில் தற்போது 16வது நிதிக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நிதிக்குழுவுக்கும் தலைவர் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதிக்குழுவின் முதல் தலைவர் தான் இந்த கேசி நியோகி. இவர் தான் அப்படி வலியுறுத்துறார். ஓகேவா? அப்போ அந்த திட்டக்குழு எப்போ கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 1950 திட்டக்குழு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பிளானிங் கமிஷன் வந்து என்னாச்சு, செயல்பட ஆரம்பித்து விட்டது 15 மார்ச் 1950. ஓகேவா? இப்போ அந்த திட்டக்குழுவுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இது எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு பாடி வந்து கிடையாது. ஏன்னா இது அரசியலமைப்பு சார்ந்து இருந்தால் கான்ஸ்டியூஷனில் எங்கேயாவது திட்டக்குழுங்கிற வார்த்தை வந்திருக்கும். அப்படி கிடையாது. ஓகேவா? அதனால இது சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பும் கிடையாது. இது வந்து பார்லிமெண்ட் ரெசல்யூஷன், கவர்மெண்ட் வந்து ரெசல்யூஷன் ஒன்று போட்டு பாராளுமன்ற சட்டம் ஒன்று, பாராளுமன்ற தீர்மானத்தின் மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா திட்டக்குழுவை அமைத்து இருக்கிறார்கள். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா
திங்க் டேங்க் அப்படிம்பாங்க, இல்லைன்னா அட்வைசரி பாடி அப்படிம்பாங்க. இந்த திட்டக்குழு பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய ஒரு பவர் கிடையாது. இது வந்து ஒரு அறிவுரை வழங்கும் அமைப்பு. ஓகேவா? இது வந்து ஒரு அறிவுரை வழங்கும் அமைப்பு. அதான் இங்க சொல்றாங்க. திட்டங்கள் வந்து உருவாக்கும். திட்டக்குழு திட்டங்களை உருவாக்கும். ஒரு வருஷம் காரணம் கூற்றுல கேட்டாங்க. திட்டக்குழு 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்துகிறது. கூற்று சரியா தவறா அப்படின்ட்டு நிறைய பேர் சரி சரின்னு போட்டாங்க. தவறு. ஏன்னா வந்து திட்டக்குழு 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குகிறது. செயல்படுத்துறது யார் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தேசிய வளர்ச்சி குழு NDC தான் திட்டங்களை வந்து செயல்படுத்தும். ஓகே, புரியுதா? அடுத்து பாருங்க, உறுப்பினர்கள் இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டக்குழுவுக்கு தலைவர் யார், சேர்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எக்ஸ் அஃபிசியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பதவி வழியாக யார் பிரதமராக இருக்கிறாரோ அவர் தான் திட்டக்குழுவின் தலைவர். ஓகே, அப்போ முதல் திட்டக்குழு உருவான போது முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. திட்டக்குழுவின் முதல் தலைவர் யார் அப்படின்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. அது ரிப்பீட்டடாகவும் கேட்குறாங்க. திட்டக்குழுவின் முதல் தலைவர்னா முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. அவர் தான் முதல் தலைவர். அதனால அடுத்து என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெப்டி சேர்மன், துணைத் தலைவரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னு 2 3 தடவை கேட்டிருக்காங்க. குல்சாரிலால் நந்தா, அவர் தான் திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர். திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர் குல்சாரிலால் நந்தா. புரியுது அவங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் வந்து 4 பகுதி நேர உறுப்பினர்கள், 4 நிரந்தர உறுப்பினர்கள். அது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ திட்டக்குழு வந்து எடுத்துட்டாங்க, அதனால உங்களுக்கு தேவையில்லை. இப்படி வந்து ஒரு அமைப்பாக இருந்து இது டெல்லியிலேருந்து செயல்பட்டுச்சு திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த திட்டக்குழு தற்போது இல்லை. ஓகேவா? இந்த திட்டக்குழு வந்து தற்போது இல்லை. அவங்களுக்கு தெரியும், மோடி கவர்மெண்ட் வந்தவொடனே 2014ல் ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சிலேயே மோடி அவர்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 12 5 ஆண்டு திட்டங்களை இதுவரை செயல்படுத்தி விட்டோம். உங்களுக்கு நல்லா தெரியும், 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது 1951ல் ஆரம்பித்து 2017 வரைக்கும் 12 5 ஆண்டு திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும். அதில் வந்து 3 பிரேக் விழுந்துச்சு. 3 முறை இந்த திட்டக்குழு, இந்த சைக்கிள் வந்து 5 வருடங்களுக்கானது. இடையில 3 தடவை பிரேக் வந்துச்சு. அதையும் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். 3 முறை தடைப்பட்டது. இருந்தாலும் 2017ஓட அந்த 12 5 ஆண்டு திட்டங்களும் முடிவடைந்தது. 2014 என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த 5 ஆண்டு திட்டங்களால் பெரிதாக ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? அதனால திட்டக்குழுவை நீக்கி அதற்கு பதிலாக எஃபெக்டிவான ஒரு பாடியை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதன்படி தான் நிதி ஆயோக் வந்தது. ஓகேவா? அதனால உங்களுக்கு நிதி ஆயோக் பற்றி கடைசியில் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து அது ஒரு முக்கியமான அமைப்பு. ஓகேவா? 13 ஆகஸ்டில் ஒரு அறிக்கை விடுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் சொல்கிறாரு, 31 டிசம்பர் 2014ல் திட்டக்குழு கலைக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ அறிவிச்சா அடுத்து எந்த அமைப்பு அப்படிங்கிறத அடுத்த நெக்ஸ்ட் டேல சொல்கிறாங்க. 31 டிசம்பர் 2014ல் கலைத்து 1 ஜனவரி 2015ல் இந்த திட்டக்குழுவுக்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டுட்டு வராங்க. இப்போ நிதி ஆயோக் நம்ம பின்னால் பார்ப்போம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு பேர். ஓகேவா? அப்போ திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்டு விட்டது. ஓகே, அடுத்து பாருங்க, திட்டக்குழுவோட ஒரு ஜாயின் பண்ணி ஒரு பாடி இருந்துச்சுல, தேசிய வளர்ச்சி குழு. அதுவும் என்னாச்சுன்னா திட்டக்குழு கலைக்கும் போது அப்புறம் இவங்களுக்கு வேலையே இல்லை. திட்டக்குழு திட்டங்களை உருவாக்குனா தானே இவங்க தேசிய வளர்ச்சி குழு செயல்படுத்த முடியும். திட்டங்களே உருவாக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த தேசிய வளர்ச்சி குழுவின் பணிகளும் நின்று விட்டது. திட்டக்குழு கலைக்கப்பட்டது பற்றி சொல்லியிருப்பாங்க, தேசிய வளர்ச்சி குழு பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நமக்கு இதில் என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய வளர்ச்சி குழு எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. திட்டக்குழு 15 மார்ச் 1950. திட்டக்குழு 15 மார்ச் 1950. நிதிக்குழு 22 நவம்பர் 1951. 22 நவம்பர் 1951 நிதிக்குழு. தேசிய வளர்ச்சி குழு 6 ஆகஸ்ட் 1952. 6 ஆகஸ்ட் 1952. இது மூணுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வித் டேட்டோட தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சில விஷயங்கள் வந்து நமக்கு டேட்டோட தெரிஞ்சிருக்கணும். 22 நவம்பர் 1951 பார்த்தீங்கன்னா நிதிக்குழு வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா? தேசிய வளர்ச்சி குழு எதனால் உருவாக்கப்பட்டது? திட்டக்குழுவே திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஓகேவா? தேசிய வளர்ச்சி குழு எதுக்கு அப்படின்னா, மாநிலங்களின் ஆதரவை பெற. திட்டக்குழு நிறைவேற்றும் திட்டங்களை வந்து மாநில அரசு அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மத்திய அரசு இயற்றும் சில திட்டங்களை வந்து மாநில அரசு அப்படியே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசு வந்து சில திட்டங்களை வந்து பெயர் மாற்றி செஞ்சாங்க. ஓகே, மாநிலங்களின் ஆதரவு. மாநிலங்களின் ஆதரவு எப்படி பெறுறது அப்படின்னா,
தேசிய திட்டக்குழு மாதிரி 8 மெம்பர்ஸ் போடாமல் இதில் வந்து ஆல் ஸ்டேட் சிஎம் அனைத்து மாநில முதல்வர்களையும் என்ன பண்ணிடுவாங்க, தேசிய வளர்ச்சி குழுல ஒரு உறுப்பினராக போட்டுருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ண முடியும், முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. மாநிலங்களின் ஆதரவை பெற இது ஒரு வருஷம் கேட்டாங்க. தேசிய வளர்ச்சி குழு கொண்டு வரப்பட்டது. இதுதான் திட்டங்களுக்கு, 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி அங்கீகாரம் அளிக்கும். ஓகேவா. இந்த தேசிய வளர்ச்சி குழுக்கும் தலைவர் யார் அப்படின்னா எக்ஸ் அஃபிசியோ சேர்மன், அதாவது பதவி வழியாக பிரதமர் வந்து இதன் தலைவராகி விடுவார். ஓகேவா. இதுவும் ஒரு அட்வைசரி பாடி தான், இதுவும் வந்து அரசியலமைப்பு பாடி கிடையாது. தற்போது தேசிய வளர்ச்சி குழுவின் பணியை யார் செய்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து தேசிய வளர்ச்சி குழுவோட பணியை செய்கிறாங்க. ஓகேவா. இந்த டைம்லையும் தேசிய வளர்ச்சி குழு உருவாக்கியவர் யாருன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. ஜவஹர்லால் நேரு தான் தேசிய வளர்ச்சி குழுவை வந்து உருவாக்குனார். அதற்கு பதில் தான் நிதி ஆயோக் வந்துச்சு. ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம நிதி ஆயோக் வந்து கடைசியாக பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல் 5 ஆண்டு திட்டம், ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் நம்ம எப்படி செயல்படுத்தணும், என்னென்ன இடையூறு இருந்தது, நம்ம கடந்து வந்த பாதை என்ன அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அரசியலமைப்பு உருவாக்கப்படவில்லை. அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து சட்டம் இயற்றுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூடவே பார்லிமெண்டாகவும் செயல்பட்டு வந்தது. ஓகேவா. அப்படி இருக்கும்போது இந்திய அந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு வந்து எப்போது நடைமுறைக்கு வந்தது, 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் வந்தார். அதுக்கப்புறம் தேர்தல்லாம் நடத்தினாங்க. ஓகேவா. அதனால அந்த 1 ஏப்ரல் 1951 வந்து திட்டக்குழு ரெடி பண்ணாங்க. ஓகேவா. 1 ஏப்ரல் 1951 அப்போல்லாம் வந்து பார்லிமெண்ட்டே அமைக்கலை. நேரு வந்து உண்மையாக பிரைம் மினிஸ்டரே ஆகலை. ஓகேவா. 1 ஏப்ரல் ஆரம்பிக்கும், 31 மார்ச்சில் முடியும், முதல் 5 ஆண்டுகளுக்கானது. ஓகே. அப்போ வந்து நமக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு முதல் 5 ஆண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சிருந்த நேரம் அது. ஓகேவா. அதோட தாக்கம் வந்து உலக நாடுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சிச்சு. ஓகேவா. அதுவும் இல்லாமல் இந்த பிரிவினை, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை இருக்குல்ல, அதோட தாக்கம் இந்தியாவுக்கு அதிகமாகவே இருந்தது. எப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு முஸ்லீம் ரெண்டாக இருக்கவும் 2 சைடு பிரித்தாங்க. ஓகே. இதில் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பஞ்சாப் இருக்குல்ல, கோதுமை வந்து விளையும் வளமான பூமி, அது அப்படியே என்ன பண்ணிடுச்சு, சிந்து நதிக்கரையில் உள்ள அந்த பகுதிகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. கோதுமை களஞ்சியமே பாகிஸ்தான் போயிடுச்சு. ஓகே. கிழக்கு பாகிஸ்தான் சொல்கிறாங்களே, பங்களாதேஷ், தற்போது பங்களாதேஷ், முன்பு வந்து பெங்கால், அதில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நன்றாக விளையும், அதுவும் என்ன பண்ணிடுச்சு, பாகிஸ்தான் பக்கம் போயிடுச்சு. இதனால 2 பக்கம் இருந்து நமக்கு உற்பத்தி செய்து வர்ற உணவு தானிய இருப்பு குறைந்ததுனால உணவு தானிய பற்றாக்குறை ஒன்று நம்ம மறைமுகமாக தாக்கி கொண்டு இருந்தது. ஓகேவா. அடுத்து உணவு பஞ்சம், இந்த உணவு தானியத்தால் என்னாச்சுன்னா உணவு பஞ்சமும் நமக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது முதல் 5 ஆண்டு திட்ட நேரத்தில். அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்து நம்ம பிரித்து கொடுத்தோம்ல, அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு நம்மள்கிட்ட இருந்த நம்ம ஆர்பிஐ இருக்குல்ல, இந்திய அரசு சட்டம் இந்திய ஆர்பிஐ சட்டம் 1934 படி 1935 ரிசர்வ் பேங்க் கல்கத்தாவில் கொண்டு வந்தாங்களே, அந்த ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்த ஓரளவு ஃபண்டையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தானே பிரிஞ்சு போகிறாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா அவங்க தான் புதுசாக போய் எல்லாமே ரெடி பண்ணணும். அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம பாராளுமன்றம் எல்லா செட்டப்பும் நம்மள்ட்ட இருக்கு, நம்ம வச்சுக்கிட்டோம். அதனால இருந்த கொஞ்சம் ஃபண்டையும் என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. கொடுத்தாங்க. 1951 வரை நம்ம ஆர்பிஐ, நம்ம மைய வங்கி தான் அவங்களுக்கு மைய வங்கியாக செயல்பட்டது. அந்த ஒரு பிரச்சனை வேற இருந்துச்சு, ஃபண்டு வேற நம்மள்ட்ட சுத்தமாக இல்லை. ஓகேவா. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஓகேவா. இப்போ புரியுதா அவங்களுக்கு எவ்வளோ வந்து இடைஞ்சல்கள் இருந்துச்சு அந்த நேரத்தில் நேருவுக்கு அப்படின்ட்டு. ஓகேவா. ஃபண்டு வந்து பெரிய அளவில் இல்லை. அன்னைக்கு வந்து மொத்த தொகையை வச்சுருந்தாங்களே, அது வந்து பெரிய அளவில் இல்லை. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் இங்கே சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஓகே. ஃபுட் டு மவுத் அப்படிம்பாங்க. அதாவது கப்பல்லேருந்து வர்ற உணவு தானியங்கள் வாய்க்கும் வயிற்றுக்கும் கூட பத்தாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னா மொத்த ஃபண்டையும் கொண்டுட்டு போய் வேளாண்மைக்கு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. அதாவது 31% அதிகப்படியாக வேளாண்மைக்கும், மற்றபடி தொழில்துறைக்கு எல்லா துறைக்கும் ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதில் வேளாண்மைக்கு அதிகப்படியாக இது ஒரு வருஷம் கேட்டாங்க. வேளாண்மைக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு எத்தனை சதவீத முதல் 5 ஆண்டு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. 31%. ஓகேவா.
இந்த மாதிரியை உருவாக்கியவர் யார்? ஹெரால்டு தோமர். ஓகேவா? முதல் ஐந்தாண்டு திட்டம் ஹெரால்டு தோமர், இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் மெகலனோபிஸ். இதே சிலருக்கு எக்ஸாமில் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிம்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஏபிசிடி அல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் ஹச்சுக்கு அப்புறம் தான் எம் வரும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சிங்க. முதல் ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யார்? ஹெரால்டு தோமர். ஓகேவா? இலக்கு டார்கெட் என்ன வைக்கிறாங்கன்னா 2.1 தான் வைக்கிறாங்க. ஒரு சின்ன டார்கெட் அது. 2.1 அப்படிங்கிறது இலக்கு, ஒரு மிக சிறிய இலக்கு. ஆனால் அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 3.6. ஏன்னா இந்த தொகை வந்து ஓரளவு நல்ல முறையில், ஏன்னா அப்போ வந்து கரப்ஷன்லாம் அவ்வளோ கிடையாது. அதனால் இந்த தொகையை வந்து நல்லா ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து சொல்கிறேன், தமிழ்நாட்டிலலாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னா, அதை வந்து இந்த தொகை நல்ல முறையில் செலவழிக்கப்பட்டதால் உங்களுக்கு இலக்கை விட அடைந்தது 3.6. அதனால இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து ஒரு வெற்றி பெற்ற ஐந்தாண்டு திட்டம். கேட்டுருவாங்க. ஒரு 4 திட்டம் கொடுத்துட்டு கீழ்கண்ட திட்டங்களில் வெற்றி பெற்றது எது, இல்லை வெற்றி பெறாதது எது, அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் என்னது? வெற்றி பெற்ற ஒரு திட்டம். ஓகே, அடுத்து பாருங்க. மொத்த முதலீடு 3870 கோடி மொத்த முதலீடு. இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், 5 வருடத்துக்கு செலவுக்கு ஒதுக்கின தொகை. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கூட பத்தாது. அந்த மாதிரி இந்தியா வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தொகை இவ்வளோ. இதில் தொழில்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டதுன்னு ஒரு வருஷம் கேட்டாங்க. அதனால அந்த கொஸ்டின் எடுத்தேன். குரூப் 1ல கேட்டாங்க. தொழில்துறைக்கு முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டது அப்படின்னா 55 கோடி வந்து ஒதுக்கப்பட்டது. அடுத்து இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட ஒரு ஆர்கிடெக்ட், மறைமுகமாக ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, செயல்படுறாரு. இவர் தான் முதல் ஐந்தாண்டு திட்டத்தின் தந்தைன்னே சொல்லுவாங்க, KN ராஜ். இது வந்து நம்ம டிஎன்பிசி இதில் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் யூபிஎஸ்சி லெவல் படிச்சீங்க அப்படின்னா இந்த KN ராஜ் இவரோட பேரை வந்து நீங்கள் கேள்விப்படலாம். ஓகேவா? அடுத்து ஹிந்து ரேட் ஆஃப் growth, தமிழில் இந்து வளர்ச்சி வீதம். எப்படி கேட்டாங்கன்னா குரூப் 2 ஒரு வருஷம் இந்து வளர்ச்சி வீதம் என அழைக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்க. இந்து வளர்ச்சி வீதம், ஹிந்து ரேட் ஆஃப் growth என அழைக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம்னா முதல் மற்றும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இந்து வளர்ச்சி வீதம் என அழைக்கப்படும். என்ன அதுக்கு அர்த்தம், என்ன மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் மற்றும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் இருக்குல்ல, இது வந்து மிக சிறிய டார்கெட் வச்சு செயல்படுத்தினாங்க. அதுதான் இந்து வளர்ச்சி வீதமா. டார்கெட் சின்னதாக இருந்தால் இந்து வளர்ச்சி வீதம். இந்த இந்த வார்த்தையை உருவாக்கியவர் காயினிடுபை அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜ் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் தான் இந்த வார்த்தையை வந்து உருவாக்குனார். இப்போ புரியுது அவங்களுக்கு இந்து வளர்ச்சி வீதம் அப்படின்னா என்னன்னு? அடுத்து பாருங்க. இந்த வேளாண்மைக்கு ஒதுக்கப்பட்ட இந்த நிதி, இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மைனா நீர்ப்பாசனம், அணைக்கட்டுகள்லாம் நிறைய கட்டினாங்க. இந்த அணைக்கட்டுகள் இருக்குல்ல, அது வந்து பல்நோக்கு திட்டங்கள், மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் அப்படிம்பாங்க. நவீன இந்தியாவின் புதிய கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பல்நோக்கு திட்டங்கள். இப்போ இந்த ஃபண்டை என்ன பண்ணுறாங்கன்னா இரிகேஷன், வேளாண்மைக்கு நீர் ரொம்ப முக்கியம். அதனால நிறைய அணைக்கட்டுகள் கட்டினாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஹிராகுட் அணை, மிக நீளமான அணை. அந்த அணை வந்து இந்த ஃபண்டில் கட்டினது. மாதிரி பஞ்சாபில் சட்லஜ் ஆற்றின் குறுக்கே வந்து உங்களுக்கு ஒரு அணை கட்டியிருந்தாங்க. என்ன அது? சட்லஜ் ஆற்றின் குறுக்கே பக்ரானங்கல் அப்படிங்கிற மிக உயரமான அணை இந்த டைமில் தான் கட்டப்பட்டது. அது மாதிரி வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த தாமோதர் இருக்குல்ல வெஸ்ட் பெங்காலில், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்படி அணைக்கட்டுகள் வந்து இந்த நேரத்தில் இந்த ஃபண்டில் கொண்டு வரப்பட்டது. அப்போ வந்து தமிழ்நாட்டில் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் இருந்திருப்பார் முதலமைச்சராக. அதாவது 1952லேருந்து 54 தான் காமராஜர் வருவார். உங்களுக்கு தெரியும், ராஜாஜி குலக்கல்வி திட்டம் அந்த பிரச்சனையால் 54 ஏப்ரல் 13 காமராஜர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று 1963 வரையும் இருந்திருப்பார், 9 வருடங்கள். இதுவும் கேட்டாங்க, அடிக்கடி கேட்குறாங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் எத்தனை வருடங்கள் இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. 9 வருடங்கள் வந்து இருந்தார் முதலமைச்சராக. அப்போ காமராஜர்கிட்ட இந்த 5 இயர் பிளானோட ஃபண்டு போகும்போது அவர் விடுவாரா? அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பவானி, மேட்டூர் இது பண்ணியிருப்பார், மணிமுத்தாறு, வைகை அப்படின்னு நிறைய டேம் என்ன பண்ணிட்டாரு, காமராஜர் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அதனால இதோட முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட தாக்கம் வந்து தமிழ்நாட்டிலையும் நல்லா இருக்கும். ஆனால் 1955 அறிஞர் அண்ணா வந்து ஐந்தாண்டு திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருப்பார். அதெல்லாம் வந்து அரசியல் ரீதியான ஒரு எதிர்ப்பு. இதையும் ஒரு வருஷம் கேட்டாங்க. தமிழகத்திலிருந்து ஐந்தாண்டு திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. ஓகேவா? அதை பார்த்துங்க. அடுத்து இந்த நேரத்தில் வந்து
உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த நில சீர்திருத்தம்னா என்னன்னு. அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்த சுதேச அரசுகள் இருந்தது, இணைக்கப்பட்டது. அப்போ அந்த பெரு நிலக்கிழார்கள் ஜமீன்தார்ட்டெல்லாம் 1000 ஏக்கர் 2000 ஏக்கர்லாம் நிறைய பேர்கிட்ட நிலம் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுன்னா உற்பத்தி திறன் பாதிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நிலமானது பிரிந்து இருக்க வேண்டும் விவசாயிகளிடம். அதனால தான் பூமிதான இயக்கம்னு ஆச்சாரியா வினோபா பாவே இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அது என்ன பண்ணுவார், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை நடைப்பயணம் சென்று ஒவ்வொரு ஜமீன்தார் வீட்டுக்கும் போய் ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள் நிலத்தை கொடுங்க. நிலம்னா ஃபுல்லாக கிடையாது. நீங்கள் ஒரு 1000 ஏக்கர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 50 ஏக்கர் கொடுக்கலாம், இல்லை 10 கூட கொடுக்கலாம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்குவார். வாங்கிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதை என்ன பண்ணுவார், அந்த அங்கேயே மக்களுக்கு வந்து பிரித்து கொடுக்குற வேலையை வந்து செஞ்சிருவார். ஓகேவா? ஓகே. அடுத்து 1955 வேற அது ஒரு முக்கியமான வருடம். 1955 ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்துங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அது வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது, நேஷனலைஸ் பண்ணாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த வருடம் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். வந்து 1955 கேட்டிருக்காங்க. இது மாதிரி இந்திய ரயில்வே எந்த வருடம் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1952. ஓகே. அடுத்து 1955 பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட், இந்திய குடியுரிமை சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது? 1955. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம், எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் எந்த வருடம் இயற்றப்பட்டது? 1955. எல்லாம் இந்த பீரியடில் முக்கியமான சட்டம், அதனால சொல்கிறேன். இந்து திருமண சட்டம் அது எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1955. இப்படியாக அந்த 1951 டு அந்த 56 காலகட்டம் வந்து ஓரளவு நல்ல முறையில் முடிந்தது. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் உங்களுக்கு முடிச்சுட்டேன். இதுலேருந்து மோரார்லெஸ் 90% மேலே உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இதுலேருந்து வெளியில் கேட்க வாய்ப்பே கிடையாது, அந்த அளவுக்கு கவர் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் 5 இயர் பிளான் பார்ப்போம். ஓகேவா? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். ஓகே. காலகட்டம் பாருங்க. 1 ஏப்ரல் 1956 ஆரம்பிக்குது, 31 மார்ச் 1961 முடியுது. இந்த முழு ஐந்தாண்டு திட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரதமர் யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு தான். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து அப்ஜெக்டிவ் என்ன எடுக்கிறாங்க, இந்த எக்ஸாம்லலாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி பொதுவாக அந்த டென்யூர் கேட்பாங்க. 8வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்ன, அப்போ வந்து உங்களுக்கு மொத்த ஐந்தாண்டு திட்டமும் தெரியணும். அது ஒரு ஷார்ட்கட்டுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அப்ஜெக்டிவ் கேட்பாங்க, நோக்கம், 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன, 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படி கேட்பாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி கேட்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக கேட்கணும்னு நினச்சா மாதிரி கேட்பாங்க. காரணம் கூட்டுற வச்சு கேட்கணும்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சு படிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தொழில்துறை முன்னேற்றம், இல்லைன்னா கனரக தொழில்கள், ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிம்பாங்க. தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க 31%. இதுக்கு வந்து தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா தொழிற்சாலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நான் அந்த கிளாஸ்லேயே சொல்லியிருந்தவங்களுக்கு என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து சுதந்திரம் பெற்று செல்லும்போது இந்தியாவில் 18 இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி தான் இருந்துச்சு. அதாவது போர் தளவாட கருவிகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தான் இருந்தது. ஒரு நல்ல வந்து காட்டன் மில்லு, இல்லை ஸ்டீல் அயரன் ஃபேக்ட்ரி, அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? அப்போ வந்து தொழில்துறையை முன்னேற்றுவதற்காக இதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது யாருடைய மாதிரி? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை உருவாக்கியவர் யார், யாருடைய மாதிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா பிசி மெஹலனோபிஸ். ஓகேவா? இவர் யாருன்னா இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை என அழைக்கப்படுகிறார், பிசி மகளனோபிஸ். இவருடைய பிறந்த தினம் ஜூன் 29 தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்திய புள்ளியியல் தினமாக கொண்டாடி வருகிறார்கள். ஓகேவா? இந்த தொழில்துறை முன்னேற்றணும் அப்படின்னா என்ன செய்வாங்க, நிறைய தொழிற்சாலைகள்லாம் திறந்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். அடுத்து தொழில் கொள்கை. தொழில் கொள்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது இந்தியாவில் முதல் தொழில் கொள்கை எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1948 முதல் தொழில் கொள்கை வந்தது. தொழிற்சாலைகள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, 1948. ஓகேவா? இரண்டாவது தொழில் கொள்கை 1956 கொண்டு வந்தாங்க, இரண்டாவது தொழில் கொள்கை. அடுத்து 1973 ஒரு தொழில் கொள்கை, 1977 ஒரு தொழில் கொள்கை, 1980 ஒரு தொழில் கொள்கை, 1991 வந்தது தான் புதிய தொழில் கொள்கை அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் கொள்கை 1956 கொண்டு வராங்க.
அடுத்து கலப்பு பொருளாதாரம். இந்தியா ஃபாலோ பண்றது எது? மிக்ஸ்டு எக்கனாமி, மிக்ஸ்டிசம். தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவது. அதாவது சோசியலிசம் பிளஸ் கேபிட்டலிசம் ரெண்டத்தையும் ஃபாலோ பண்றது தான் கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது இல்லை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான். ஓகேவா? கலப்பு பொருளாதாரம் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில். அடுத்து பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் தான் ஒரு நாட்டின் வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நேரு கருதுறாரு. ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் பிரைவேட் செக்டார் அப்படிங்கிறது லாப நோக்கத்திற்காக செயல்படும். இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான் சமூக நலனுக்காக, சமூக நலனை உச்சப்படுத்துவதற்காக செயல்படும். அப்படிங்கிறதுனால பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதுதான் சோசியலிசம்ங்கிறது. இந்த சோசியலிசத்துலேருந்து இன்னைக்கு நம்ம முதலாளித்துவம் கேபிட்டலிசத்துக்கு இன்னைக்கு டோட்டலாக மாற போகிறோம். மாறிக்கிட்டோம், 80% மாறிட்டோம். ஓகேவா? இப்போ புரியுதா? சோசியலிசத்துலேருந்து நம்ம எங்கே மாறிட்டு இருக்கோம்? கேபிட்டலிசத்துக்கு மாறுறோம். பொதுத்துறை நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு நேருவை வந்து வலியுறுத்தி தன்னோட கருத்துக்களை சொல்றாரு. பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி பொதுத்துறை நிறுவனங்கள்ட்ட நிறைய பொறுப்பை என்ன பண்றாங்க? ஒப்படைக்கிறாங்க. அதாவது கனரக தொழில்கள் இருக்கு பாருங்க, பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? பொதுத்துறை நிறுவனமா கன்வெர்ட் பண்றாங்க. புரியுதா அப்போ உங்களுக்கு? அடுத்து பாருங்க, சோசியலிசம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு கேபிட்டலிசமாக மாற்றுறோம். இலக்கு டார்கெட் வந்து 4.5 வைக்கிறாங்க. ஓகேவா? 2.1 வச்சு 3.6 அச்சீவ் பண்ணோன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க? 4.5 வந்து டார்கெட் வைக்கிறாங்க. ஆனால் அடைந்தது பார்த்தீங்கன்னா 4.3. அதனால இது வந்து தோல்வின்னு சொல்லலை, இது ஒரு வெற்றி பெற்ற திட்டமாகவே கருதப்படுகிறது. ஓகேவா? மாற்று முறை, இதுக்கு வந்து இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு மாற்று முறை பரிந்துரைத்தார்கள். CN வக்கீல், PR பிரம்மானந்தா என்பவர்கள் மாற்று முறையை வந்து பரிந்துரைத்தார்கள். ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. அதனால தான் அதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவில் 6% இருந்த தொழில்துறையின் பங்கு 24% உயர்ந்து விட்டது. அப்போ வந்து இது நல்லா செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. GDPயில் 6% இருந்த தொழில்துறையோட பங்கு எவ்வளோ? 24% உயர்ந்ததா இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த இரும்பு எக்கு தொழிற்சாலைகள் நிறைய வந்து இந்தியாவில் திறக்கப்பட்டது. ஏன்னா இரும்பு எக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மதர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க. தாய் தொழில் என அழைக்கப்படும் அனைத்து தொழில்களுக்கும் முக்கியமானது இரும்பு எக்கு தொழில். அப்படிங்கிறதுனால இரும்பு எக்கு தொழிற்சாலைகள் எல்லாம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள். ஓகேவா? பிற நாட்டு உதவியுடன் தான் திறந்தாங்க. பிலாய் சத்தீஸ்கர் வந்து ரஷ்யா உதவியுடன் திறக்கப்பட்டது. ரூர்கேலா ஒடிஷா ஜெர்மனி நாட்டின் உதவியுடன். எந்த நாடு உதவி செய்தது கூட கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து துர்காப்பூர் வெஸ்ட் பெங்கால் வந்து இங்கிலாந்து UK அவங்க உதவியுடன் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த டைமில் தமிழ்நாட்டில் யார் இருந்தா? அது கிட்டத்தட்ட நம்ம இவர் தான், காமராஜர் தான் ஃபுல்லாக இருந்தார். அப்போ வந்து காமராஜர் என்ன பண்ணுவார்? விடுவாரா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெல், பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், தற்போது பார்த்தீங்கன்னா திருச்சி ராணிப்பேட்டையில் 2 இருக்குது. பெல், NLC நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், ICF ஆவடி, இது போன்ற தொழிற்சாலைகள், அப்புறம் ஊட்டி ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரி எல்லாமே தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டது. ஓகேவா? 1958 அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், அணு ஆற்றல் கழகம். ஓகேவா? அணு ஆற்றல் கழகம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1958 கொண்டு வரப்பட்டது. அப்போ மோரார்லெஸ் இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டமும் என்ன பண்ணுறாங்க? ஓரளவு வெற்றியுடன் முடியுது. இவ்வளோதான் செகண்ட் 5 இயர் பிளானில் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு வெளியில் கேட்கல. அதனால நீங்கள் இது குரூப் 1 வரைக்கும் இதில் உள்ள பாயிண்ட்ஸ் வந்து கண்டென்ட் வந்து போதுமானது. அடுத்து பாருங்க, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். ஓகேவா? மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தில், ஏன்னா இந்த திட்டங்களை செயல்படுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது வந்து அரசியல் பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுக்கே தெரியும், பிளான் வந்து 1000 பிளான் போடலாம். ஆனால் அதை செயல்படுத்துறது எவ்வளோ தடைகள் வருது, அதை தாண்டி நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். திட்டங்கள் வந்து நிறைய ஃபெயில் கூட ஆகும். இப்போ இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். 1961 66 காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துடும். ஓகேவா? சுதந்திரமான பொருளாதாரம், தற்சார்பு நிலையை அடைதல். ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மை, அப்புறம் தொழில்துறை. இப்போ என்ன பண்ணுறாங்க? சுதந்திரமான பொருளாதாரம், செல்ஃப் சஃபிசியன்சி, தற்சார்பு நிலையை அடைதல். தற்சார்பு நிலை அப்படின்னா என்னென்னா, பிற நாடுகளுடன் கையேந்தாத நிலை தான் தற்சார்பு நிலை. இப்போ வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன், கொரோனா டைம் வந்துச்சு.
அப்போ நாடுகளோட தற்சார்பு நிலை வந்து நல்ல அப்பட்டமாக தெரிய ஆரம்பித்தது. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஓரளவு ஸ்டேபிளாக இருந்துச்சு தற்சார்பு நிலையில். ஏன்னா அனைத்து மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்கிறது எல்லாமே சைனாலேருந்து வர்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓரளவு ஸ்டேபிளாக இருந்தாங்க. நம்மள மாதிரி நாடுகள் கொஞ்சம் ஆட்டம் கண்டது, மற்றபடி பெரியதாக பாதிக்கப்படவில்லை. அதை தான் வந்து தற்சார்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, யாரையும் எதிர்பார்க்காத நிலை. இந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து காட்கில் யோஜனா என அழைப்பார்கள். காட்கில் யோஜனா என அழைக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுனா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். காட்கில் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நடந்த போது அந்த காலகட்டத்தில் டெபுட்டி சேர்மன் திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்தவர் தான் யாரு, காட்கில். அதனால அவர் பேரை சொல்றாங்க. ஓகே, இந்த காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டர்லாம் மாறிடுவாங்க, நேரெல்லாம் இறந்துருவாரு. அதனால டெப்டி சேர்மன் காட்கில் அவருடைய பெயரில் காட்கில் யோஜனா என அழைக்கப்படுகிறது. சக்கரவர்த்தி ஜான் சாண்டி மாதிரி எனவும் அழைக்கப்படுகிறது. யாருடைய மாதிரி அப்படின்னு கேட்பாங்க. சக்கரவர்த்தி ஜான் சாண்டி மாதிரி, அவங்களோட மாடல். ஓகேவா? அடுத்து இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முழுவதும் தோல்வியில் முடிந்தது. கேட்பாங்க எந்த ஐந்தாண்டு திட்டம் முழுவதும், ஏன்னா நிறைய திட்டங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு அட்டர் ஃபிளாப் முழுவதும் தோல்வி எதுன்னா அந்த மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். அதுக்கு என்ன காரணம் பாருங்க. இலக்கு வந்து 5.6 வச்சிருப்பாங்க, அச்சீவ் பண்ணது 2.4. ஓகேவா? ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்களா, அந்த இலக்கு டார்கெட் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போறாங்க. அப்படிதான் இதுல 5.6 வைப்பாங்க, ஆனா அடைந்தது 2.4. அப்படி என்ன இதுல நடந்துச்சு அப்படின்னா, போர்கள். 1962ல இந்தோ சைனா வார். ஒரு மாதம் கிட்டத்தட்ட வந்து சைனா இந்தியா மீது தொடர் தாக்குதல் நடத்துது. ஓகேவா? எதிர்பாராத தாக்குதல் அப்படிங்கிறதுனால இந்தியா நிலை குலைந்தது, அந்த நேரத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. அப்போ வந்து இந்த வார்னால இந்தியாவுக்கு பெரிய சேதாரம் எல்லாமே ஏற்பட்டது. இந்த ஒரு போர் அப்படிங்கிறது அரசியல், பொருளாதாரம் எல்லா நிலைகளையும் பாதிக்கும், பிரதிபலிக்கும். ஓகேவா? அப்படி ஒரு பெரிய பாதிப்பு நமக்கு ஏற்பட்டது. அதே காலகட்டத்தில் 1964ல் மான்சூன் ஃபெயிலியர், பருவமழை வந்து பொய்த்து விட்டது 1964. இப்போ இருக்கிற மாதிரி அவ்வளோ உணவுப் பொருள் உபரி எல்லாம் அந்த டைமில் கிடையாது. ஓகேவா? ஒரு வருடம் பருவமழை பொய்த்தாலே பொருளாதாரம் பெருமளவு பாதிக்கப்படும். தற்போது உள்ள இந்த ஸ்டோரேஜ் ஸ்பெசிலிட்டி இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ பாதிக்கப்படாது. ஓகேவா? பருவமழைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். தென்மேற்கு பருவக்காற்று ஜூனில் ஆரம்பித்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் போகும். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று வரும். தொடர்ந்து என்ன பண்ணும், இந்த மழை வந்து இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 70% மழையை தரும். இதை நம்பி தான் இந்திய பொருளாதாரம் இருக்குது. இந்த மழையில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா பொருளாதாரத்தில் கிளியராக தெரிஞ்சிடும், அதோட தாக்கம் வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? எல்னினோ விளைவால் திடீர்னு ஒரு 10 வருஷத்துக்கு ஒருக்கா 20 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன ஆகும், இது மாதிரி மழைப்பொழிவு நின்றும். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மான்சூன் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. அது வேற அந்த காலகட்டத்தில் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 1965ல் இந்தோ பாக் வார். அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வேற நம்மகிட்ட சண்டைக்கு வந்துருச்சு, இந்தோ பாகிஸ்தான் சண்டை. அதில் வந்து இந்தியா வெற்றி பெற்று இருக்கும், ஆனால் சைனா வாரில் வந்து நம்ம தோல்வி. இதில் வெற்றி, ஆனால் பொருளாதாரத்தில் பெரிய நமக்கு தாக்கம் ஏற்பட்டிருக்கும், செலவு அதிகமாகும்ல. அதனால அந்த தாக்கத்தினால அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை அடையும். இதனோட எதிரொலியாக பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு. விலைவாசி உயர்வு பயங்கரமாக அதிகமாயிரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேற முக்கியமான என்ன நடந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன், வேளாண் விலைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 1965ல் கொண்டு வந்தாங்க. ஏன்னா வேளாண் பொருட்களை வந்து கண்ணாமண்ணான்னு விற்கிறாங்க. ஓகேவா? ஒரு வரைமுறை இல்லாமல். அப்போ வந்து வேளாண் விலைக்குழு, அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் கமிஷன் அப்படின்னு 1965ல் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துங்க. அடுத்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, இந்திய உணவு கழகம், அதுவும் என்ன பண்ணுறாங்க 1965ல் கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப முக்கியம். பண மதிப்பு குறைப்பு, டிவேல்யூவேஷன் ஆஃப் மணி, அது வந்து ஒரு 3 வருஷத்தில் 3 டைம் பண்ணியிருப்பாங்க. 1949, 66, அடுத்து வந்து 91, இப்படி வந்து பண மதிப்பு குறைப்பு பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ பண்ணது வந்து டிமானிட்டைசேஷன். 2016 8 நவம்பர் 2016ல் பண்ணது வந்து பண மதிப்பு குறைப்பு, பண மதிப்பு இழப்பு. ஓகேவா? அதெல்லாம் நடந்திருக்கும். அடுத்து பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட்டும் இந்த காலகட்டத்தில் திறந்துருப்பாங்க, ஜார்க்கண்டில் பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட். ஓகே, இதெல்லாம் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம். கிட்டத்தட்ட இந்த திட்டம் என்ன பண்ணுச்சு, தோல்வியிலேயே முடித்தது. இந்த தாக்கத்திலிருந்து நமக்கு வெளியே வர்றதுக்கு நிறைய வந்து டைம் எடுக்குது. ஓகேவா? ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னா அடுத்த திட்டத்தை வந்து நீங்கள் எப்படி உடனே செயல்படுத்த முடியும், உங்களுக்கு பிரச்சனை ஆகலை. அதுக்கு தான் பிளான் ஹாலிடேஸ், திட்ட விடுமுறை விடப்பட்டது. திட்ட விடுமுறை அப்படின்னா
திட்டங்களுக்கு முழுவதும் விடுமுறை கிடையாது. திட்ட விடுமுறை அதில் வந்து 5 ஆண்டு திட்டத்துக்கு விடுமுறை, ஆனுவல் திட்டம், ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகேவா? 1966லேருந்து 69 3 வருட இடைவெளி. புரியுதா உங்களுக்கு? 1951 டு 56, 56 டு 61, 61 டு 66, 66லேருந்து 69 வரை விடுமுறை. இந்த டைமில் அந்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னா இந்திரா காந்தி. ஓகேவா? இந்திரா காந்தி வந்துட்டாங்க. ஏன்னா நேரு வந்து இறப்பார், அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வருவார், அவரும் இறந்துருவார். இதில் இடைக்கால பிரதமராக அந்த குல்சாரி லால் நந்தா அப்படிங்கிறவர் 2 முறை வருவார். திட்டக்குழுவின் முதல் துணைத் தலைவர்னு சொன்னால குல்சாரி லால் நந்தா 2 முறை பிரதமராகும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். நேரு இறந்ததுக்கப்புறம் அதுவும் 13 நாள் தான், கரெக்டாக 13 நாள் இருப்பார். லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா 13 நாள் இருப்பார். யார்? பிரைம் மினிஸ்டரா. இந்த அதான் கேட்பாங்க, 2 முறை பிரதமராக இருந்து பாராளுமன்றம் செல்லாதவர் யார் அப்படின்னா நம்ம குல்சாரி லால் நந்தா. ஓகேவா? இப்போ வந்து இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க இந்த பீரியடில். இல்லை வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி, ஒரு முக்கியமான ஒரு நல்ல வேலையை செய்வாங்க. ஓகேவா? பசுமை புரட்சி பற்றி அடிக்கடி கேட்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் அப்படின்னு பசுமை புரட்சி வில்லியம் காட் அப்படிம்பாங்க. பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக். இந்திய பசுமை புரட்சியின் தந்தைனா எம்.எஸ். சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் சிற்பின்னு கேட்டாங்கன்னா அப்போ இருந்த வேளாண் துறை அமைச்சர் சி. சுப்பிரமணியம். ஓகேவா? பசுமை புரட்சி எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1967ல் கொண்டு வரப்பட்டது பசுமை புரட்சி. அந்த கோதுமை வீரிய ரக விதைகள் அதில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. கோதுமை நெல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சியால் இந்தியாவில் வந்து உணவு தானிய உற்பத்தி அதிகரித்து உபரி நிலையை அடைந்தது. அதெல்லாம் நம்ம இதில் பார்ப்போம். ஓகேவா? அது ஒரு முக்கியமான வேலை பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்து 1969ல் தான் நம்ம இஸ்ரோ ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மாதிரி 1969 ஒரு முக்கியமான வருடம். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். புரியுதா? இப்போ உங்களுக்கு பிளான் ஹாலிடேஸு இந்த 3 வருஷம் தான். அடுத்து 4வது 5 ஆண்டு திட்டம் வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. 4th 5-year பிளான். 1st April 1969லேருந்து 31st March 1974 4வது 5 ஆண்டு திட்டம். இதுலேயும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், செல்ஃப் சஃபிஷியன்சி தான், நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல் அப்படிங்கிறத இதோட இலக்காக வச்சுருக்காங்க. ஓகே. இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க. ஓகே. அசோக் மேத்தா மாதிரி, இது யாருடைய மாதிரினா அசோக் மேத்தா வந்து வரைவு குழு தயாரிச்சிருப்பாங்க. மாதிரி வந்து லியாண்டிஸ் மாதிரி. அசோக் மேத்தா வரைவு குழுவை தயாரித்தனர், மாதிரி லியாண்டிஸ் மாதிரி. இந்த 4வது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரீபி ஹட்டாவோ. அது வந்து ஹிந்தி வார்த்தை, தமிழில் மீனிங் வந்து வறுமை ஒழிப்போம். ஓகேவா? வறுமை ஒழிப்பு, கரீபி ஹட்டாவோ, அது முக்கிய முழக்கமாக இருந்திருக்கும். இலக்கு பார்த்தீங்கன்னா 5.7, அடைந்தது 3.3. இது வந்து தோல்வியில் முடிந்தது. புரியுதா உங்களுக்கு? முதல் 5 ஆண்டு திட்டம் வெற்றி, 2வது 5 ஆண்டு திட்டம் தோல்வி, 3வது 5 ஆண்டு திட்டம் முழுவதும் தோல்வி, 4வது 5 ஆண்டு திட்டம் என்னது? தோல்வி தான். ஓகே. லியாண்டிஸ் மாதிரி. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோ பாக் வார். 1971ல் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து வந்துடும். இந்த சண்டை எப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அரசியல் ரீதியாக அந்த வாரை வந்து உற்று நோக்கணும். இதுக்கு முன்னே 1965 வாருக்கு கூட பெரிதாக காரணம் இல்லாமல் தாக்கியது. 1962ல் சீனா நம்மளை தாக்குனதுக்கும் பெரிதாக காரணம் இல்லை. 1965ல் பாகிஸ்தான் தாக்குனதுக்கும் பெரிய காரணம் இல்லை. ஆனால் இது காரணமான ஒரு போர் தான். ஓகேவா? என்ன காரணம் அப்படின்னா 1971ல் இந்திரா காந்தி சில அரசியல் இது பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிழக்கு பாகிஸ்தான் இருந்துச்சுல, அதை வந்து பங்களாதேஷ் என ஒன்று தனி நாடாக உருவாக சில மறைமுக வேலையை செஞ்சுருப்பாங்க. தனி நாடாக உருவாகவும் அந்த கோபத்தை வந்து பாகிஸ்தான் நம்ம கிட்ட காட்டுவாங்க. ஓகேவா? இப்போ தனி நாடாக நம்ம எந்த நாட்டுக்கு உதவி செஞ்சோமோ அந்த நாடே இப்போ நம்மளை வந்து எதுக்குது, போர் செய்ய நினைக்குது. புரியுதா? இதான் வந்து கால மாற்றம் அப்படிங்கிறது. 1971ல் இந்தியாவால் தனி நாடாக பிரிந்த நாடு இன்னைக்கு 2025ல் என்ன பண்ணுது? இந்தியாவை வந்து எதுக்குது, போர் செய்ய பார்க்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இந்த வார் வந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாலாம். அமெரிக்காட்ட இங்கிலாந்துகிட்ட ஹெல்ப் கேட்டு உலக நாடுகள் இந்தியாவை தாக்க வந்திருக்கும். அப்போ ரஷ்யா மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும், தனது போர்க்கப்பல்களை அனுப்பி அந்த சண்டையை நிறுத்தி வைத்திருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பீரியடில் வேற முக்கியமான என்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா 14 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். 14 வங்கிகள் எப்போனா 1969 20 ஜூலை 1969 ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. 14 வங்கிகள் தேசியமயமாக எதுக்கு வந்து அதை வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா
சமூக நலனுக்காக, அதாவது வங்கிகள் வந்து இந்தியாவுல செயல்படுது. ஆனால் அரசின் திட்டங்களுக்கு வங்கிகள் ஒத்துழைப்பு தரவில்லை. எப்படின்னா, இப்போ ஒரு விவசாயிக்கு நீங்க லோன் தாங்க அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பேங்குக்கு அனுப்புனா, அந்த விவசாயிக்கு லோன் தர்றதில்ல. அவங்க ரொம்ப அலைய வச்சாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் சொல்றத நீங்க எங்க நாட்டுல இருந்துகிட்டே நீங்க கேட்கலன்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேங்க்லாம் என்ன பண்றாங்க? நேஷனலைஸ் பண்றாங்க. எப்படி இந்த 14 வங்கி எப்படி செலக்ட் பண்ணான்னா, 50 கோடிக்கு மேல் வைப்பு தொகை வைத்திருந்த 14 வங்கிகள் 20 ஜூலை 1969இல் தேசியமயமாக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அடுத்து 1980ல ஒரு 6 வங்கிகள் தேசியமயமாக்கியிருப்பாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ புரிஞ்சா? அடுத்து பாருங்க. இந்த காலகட்டத்தில நிறைய சட்டங்கள், நிறைய வந்து சம்பவங்கள் நடந்திருக்கும். எல்லாமே டிஎன்பிசில கேட்டது தான். அத மட்டும் நான் இங்க உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபெரா அப்படிங்கிற சட்டம் 1973ல கொண்டு வந்திருப்பாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட், அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம். எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா 1973ல. ஓகேவா? அடுத்து வந்து ஸ்மைலிங் புத்தா, அதாவது 1974ல இவ்வளோ பரபரப்புக்கு மத்தியில என்ன பண்ணுவாங்க? இந்தியா வந்து ஒரு அணு ஆயுத சோதனை வந்து நடத்துவாங்க. அதோட கோட் வேர்டு தான் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்ல பொக்ரான்ல நிலத்துக்கு அடியில இந்தியா வந்து ஒரு அணு ஆயுத சோதனை பண்ணியிருக்கும். ஓகே, அந்த அந்த நேரத்தில் வெங்காயம், உருளைக்கிழங்குக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு இருந்தது. அது யாருக்குமே தெரியல ஏன் அந்த தட்டுப்பாடு நிலவியன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, ஆனால் அணுகுண்டோட கதிர்வீச்சின் தன்மையை குறைக்க வெங்காயம், உருளைக்கிழங்கு அதன் மீது கொட்டப்பட்டு இருந்தது. ஓகேவா? இவ்வளோ சம்பவம் வந்து அப்போ நடந்துச்சு. அதான் வந்து அதுக்கப்புறம் 1998ல் 2வது அணு ஆயுத சோதனை வந்து இந்தியா பண்ணியிருக்கும். ஓகேவா? அதனால தான் அணு ஆயுத தடை சட்ட அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போடாமே இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பார்த்தீங்கன்னா, மன்னர் மானியம். மன்னர் மானியம் ஒழிப்பு அப்படி சொல்லுவாங்க. இது 1971 வருடம் தப்பா இருக்கு. மன்னர் மானியம் ஒழிப்பு அப்படின்னா என்னன்னா, நிதி சுமை ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது 565 சுதேச அரசுகள் இருந்துச்சுன்னு படிச்சேன்ல. அதுல 3 அரசுகள் மட்டும் இணைய மறுத்தது, போர் புரிந்து நம்ம இணைச்சுக்கிட்டோம். மற்ற சுதேச அரசுகள்லாம் அக்ரிமெண்ட் தான் போட்டோம். என்ன அக்ரிமெண்ட்னா, உங்களுக்கு வந்து நாங்க பென்ஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் தர்றோம் மந்த்லி. அதனால நீங்க நாட்டை வந்து உங்க குறு நிலத்தை எங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு தான் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு மந்த்லி போயிட்டே இருந்துச்சு. பென்ஷன் மாதிரி. அந்த தொகையை வந்து இந்திரா காந்தி அவர்கள் 1971ல் மன்னர் மானியம் ஒழிப்பு சட்டம் இயற்றி நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா அப்போ நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஓகேவா? இப்போ போர் வந்துச்சுன்னா நம்மளுடைய சேலரி எல்லாத்தையும் நிறுத்தலாம் பிரசிடென்ட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அடுத்து எம்ஆர்டிபி சட்டம் வந்து எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1969. மோனோபோலியோ ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட் அப்படிம்பாங்க. முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம், எம்ஆர்டிபி சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 1969 இந்த காலகட்டத்தில் இயற்றப்பட்டது. ஓகே, அடுத்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து 1973ல் ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 1973ல். இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி பிளானிங் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்திரா காந்தியோட பையன் சஞ்சய் காந்தி வந்து என்ன பண்ணுவார்னா, அவருடைய கனவு இந்தியாவை வந்து மக்கள் தொகையை குறைத்து உலக நாடுகள், வளர்ந்த நாடுகள் போல் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் கூட அந்த ஸ்லம் ஏரியாலாம் அப்புறப்படுத்தியிருப்பாங்க. ஃபாரினர்ஸ்லாம் இந்தியாவை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஃபேமிலி பிளானிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. கட்டாயப்படுத்தியெல்லாம் ஃபேமிலி பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஊக்கப்படுத்தினார்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு. அதெல்லாம் இந்த டைமில் நடந்தது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா என்பிடி, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிம்பாங்க. அணு ஆயுத தடை சட்டம் இருக்குல்ல, அதை வந்து நிறையா சொல்லுவாங்க. காம்ப்ரஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, பிடிபிடி, பார்ஷியலி டெஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி, அப்படியெல்லாம் அணு ஆயுத தடை சட்டம் நிறைய இருக்குது. அதில் இந்த என்பிடி அப்படிங்கிறது 1968ல் வந்து சட்டம் இயற்றப்பட்டு 1970ல் நடைமுறைக்கு இந்த டைமில் வந்தது. அடுத்து அகதிகள் வருகை. நீங்கள் வந்து கிழக்கு பங்களாதேஷ் வந்து கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேஷ்னு தனி நாடாக உருவாக்கிட்டீங்களா? அப்போ ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக நிறைய மக்கள் பங்களாதேஷ்லேருந்து, நேபாளிலேருந்து, பர்மாலேருந்துலாம் அகதிகளாக இந்தியாவுக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களுக்கும் கவர்மெண்ட்டு நிறைய செலவு அவங்களுக்கு முகாம் அமைக்கிறதுன்னு நிறைய செலவு, கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய செலவானது. ஆக மொத்தம் இந்த 4 5 ஆண்டு திட்டங்களும் முடியும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, வி ஆர் வேர் வி வேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாம் வந்து முதலில் எங்கிருந்தோமோ இப்போதும் அங்கே தான் இருக்கிறோம். அதாவது நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே தான் இருக்கோம், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே தான் இருக்கோம். 4 5 இயர் பிளான் முடிஞ்சு எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து அந்த நேரத்தில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே, வி ஆர் வேர் வி வேர் அப்படின்ட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம். இவ்வளோ குழப்பத்துக்கு மத்தியில் என்ன ஆகுதுன்னா, 1 ஏப்ரல் 1974லேருந்து 31 மார்ச் 1979 வரைக்கும் என்ன இருக்குது?
ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இருந்துச்சு. இந்த பீரியட் காலகட்டம் இதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை, தொழில்துறை, சுரங்கத் தொழில் இது மூன்றுத்துக்கும் முக்கியத்துவம். புரியுதா? வேளாண்மை, தொழில்துறை, சுரங்கத் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்ட காலம். இந்த நேரத்தில் அரசியல் சூழ்நிலை வந்து சாதகமாக இல்லை, மிக குழப்பமாக இருந்தது. இப்போ வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க இந்திரா காந்தி. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மிசா ஆக்ட் எல்லாம் அந்த டைமில் வந்து கொண்டு வந்தாங்க. மிசா ஆக்ட்லாம் கொண்டு வந்து ஒரு குழப்பமான ஒரு நேரமாக இருந்தது இந்த டைம். ஓகே, அடுத்து இந்த 1967 பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்களா, அதோட தாக்கம் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. 1977 அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்தது. உணவு உற்பத்தி வந்து உபரி நிலையை அடைந்தது. அதனால தான் இன்னைக்கு வந்து இந்தியா உலக அளவில் பண்டங்கள் மற்றும் பணிகள் உற்பத்தியில், விவசாய பண்டங்களின் உற்பத்தியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. ஓகே, நிறைய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இந்தியா வளர்ந்தது அந்த ஐந்தாண்டு திட்டத்தின் தாக்கம். ஓகே, அதை சொல்றாங்க. இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்துலையும் கரீபி ஹட்டாவோ வரும். ஓகே, சில பேருக்கு கேட்பாங்க, இந்த வறுமை ஒழிப்பு கரீபி ஹட்டாவோ என்பது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம்னா 4, 5, 6லையும் இதோட தாக்கம் இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமாக 4th and 5th 5-year பிளானில் கரீபி ஹட்டாவோ கண்டிப்பாக வரும். ஏன்னா வறுமை ஒழிப்புங்கிறது, வறுமையை ஒழிச்சாதானே அந்த வாசகம் ஒழியும். வறுமை ஒழியலைன்னா எப்படி இந்த ஸ்லோகன் முடியும்? அதனால இது முடியாது. இலக்கு வந்து 4.4, அடைஞ்சது வந்து 4.8. புரியுதா உங்களுக்கு? டார்கெட்டே சின்னதாக சுருக்கிட்டாங்க பாருங்க. 5.6 வச்சாங்க 3rd 5-year பிளானுக்கு, பயந்துக்கிட்டு 4.4 வச்சுட்டாங்க. டார்கெட்டை வந்து அப்படியே குறைச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனால் அடைந்தது 4.8. ஏன்னா சின்ன டார்கெட் அப்படிங்கவும் அடைஞ்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்து இந்த ஐந்தாண்டு திட்ட மாதிரியை உருவாக்கியவர் யாருன்னா டிபி தார். அதனால டிபி தார் மாதிரி என அழைக்கப்படுகிறது. இந்த எமர்ஜென்சி இதெல்லாம் ஏற்படுத்தினாங்களா, இதன் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். 1977 ஜனதா பார்ட்டி மொராஜி தேசாய் வந்து என்ன பண்றாரு, ஆட்சிக்கு வர்றாரு. இந்த ஐந்தாண்டு திட்டத்தை 79 வரையும் கொண்டுட்டு போகல, 78ல என்ன பண்ணிட்டாரு, நிறுத்தி விட்டார். இதை ஒரு வருஷம் கேட்டாங்க, எந்த ஐந்தாண்டு திட்டம் ஒரு வருடத்திற்கு முன்பே கைவிடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஒரு வருடத்திற்கு முன்பே கைவிடப்பட்டது. ஏன்னா ஆட்சி மாற்றம் உங்களுக்கு நல்லா தெரியும். திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டங்களோட பேரும் மாற்றுவாங்க, விருப்பப்பட்ட திட்டத்தை கேன்சலும் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஆட்சி அரசியலை பொறுத்தது. அப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னே கைவிட்டிருப்பாங்க. ஓகே, கைவிட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, மொரார்ஜி தேசாய் வருவார், அப்புறம் சரண் சிங் வருவார், திரும்ப ஆட்சி கவிழ்க்கப்படும், திரும்ப இந்திரா காந்தி வருவாங்க. அது மாதிரி ஒரு குழப்பமான காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ரோலிங் பிளான் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஓகே, ரோலிங் பிளான், சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் நாட்டின் மாதிரியா அது. ஓகே, திட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. குறுகிய திட்டமிடல், மைய திட்டமிடல், நீண்ட கால திட்டமிடல், அப்படிலாம் நடுத்தர திட்டமிடல்லாம் இருக்குல்ல. அதில் ஜப்பான் செயல்படுத்துறது குறுகிய திட்டமிடல், 1 வருஷம் 2 வருஷம் தான். அந்த மாதிரி இதை ஜப்பான் மாடலாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? மொரார்ஜி தேசாய் தான் இருந்திருப்பாரு. இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து 1978 இந்த பீரியடில் கொண்டு வராங்க. அடுத்து ட்ரைசம் அப்படிங்கிற ஸ்கீம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி, ட்ரைனிங் டு ரூரல் யூத் டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி அப்படிங்கிற ஒரு திட்டம் 1979 கொண்டு வராங்க. ஓகேவா? இதோட நம்ம இந்த கிளாஸை வந்து முடிச்சிருவோம். ஓகே, அடுத்த கிளாஸில் ரிமைனிங் இருக்கிற 5-year பிளான், நிதி ஆயோக், அது வந்து நம்ம அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ரொம்ப முக்கியம். 5 5-year பிளான் பார்த்துட்டோம். இதில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூபிஎஸ்சி லெவலுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதில் எதுவுமே விடுபடலை. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த கிளாஸில் இந்த லெசனை வந்து ஃபுல்லாக அழகாக முடிச்சிருவோம். எல்லாமே கவர் பண்ணிட்டேன். புக்கில் உள்ளது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு நல்ல வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.